தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 7வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. 7வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ கலந்துக்கிட்டாங்க அந்த வீடியோவும், ஒவ்வொரு கேட்டகரியில் இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் அடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாதி பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. 7வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 709க்கு 647 ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா. 62 தாங்க கிடக்கு. நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா 125 எவ்வளோ கிடந்துச்சு. இன்றைக்கி ஜென்ரல் டேம் ஃபுல்லாக அடி வாங்கிருச்சு. ஓகேங்களா. அதுக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள் 196க்கு 19 எடுத்திருக்காங்க, 177 கிடக்கு. ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிளைண்ட் மட்டும் இன்றைக்கி ஒரு ஆள் எடுத்திருக்காங்க. பிளைண்ட் 14க்கு 1 எடுத்திருக்காங்க, இன்னும் 13 கிடக்கு. ஓகேங்களா. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ வந்து நேற்று எடுத்தது 9க்கு 3 எடுத்திருக்காங்க, இன்னும் 6 கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமனுக்கு ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 289, இதில் 284 பேர் எடுத்துகிறாங்க, இன்னும் 5 தாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி எடுத்தது ஃபுல்லாமே ஜென்ரலில் தான் அடியாயிருக்கு. ஓகேங்களா. இது சம்மந்தமாக அடுத்து ஒரு வீடியோ நல்லா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு போடுறேன். அடுத்து உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 72க்கு 8 முடிஞ்சிருக்குங்க, இன்னும் 64 கிடக்கு. பிஎஸ்டிஎம்மும் பார்த்தீங்கன்னா நெருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே வராங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எடுத்திங்கன்னா நாளைக்கு ஜென்ரல் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும், ஜென்ரலே ஃபுல்லாக முடிஞ்சிடும். அடுத்து பிசி கேட்டகரி பாருங்கள். பிசியில் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலுக்கு 609 ஒதுக்கீடு, இதில் 429 முடிஞ்சிருக்கு, இன்னும் 180 இருக்குங்க. ஓகேங்களா. 180 இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 158க்கு 8 முடிஞ்சு 150 கிடக்கு. இந்த 180 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 90 வச்சாலும் 180 2 நாளைக்கு வரும். ஓகேங்களா. வியாழன் வெள்ளி ஸ்டேராக வரும். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு திங்கக்கிழமை காலையிலையும் வரலாம். ஓகேங்களா. ஏன்டா ஜென்ரலில் அவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் யாருமே எடுக்கலை. ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரியில் யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து பிசி உமனில் பாருங்கள் 252க்கு 204 எடுத்திருக்காங்க, இன்னும் 48 கிடக்கு. இந்த 48 பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் நிற்கும், நாளை கழிச்சு ஒரு நாள் நிற்கும். சொல்ல போனால் பிசி கேட்டகரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரையும் நிற்கும், ஷேராக நிற்கும், கட்டாயம் நிற்கும் வெள்ளிக்கிழமை வரையும். ஓகேங்களா. உமன் பிஎஸ்டிஎம்மில் 61க்கு 5 எடுத்திருக்காங்க, இன்னும் 56 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பிசி உமனில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்க எவ்வளோ இருந்துச்சு, 180 இருந்துச்சா, 180. இது ஒரு 42 லேடிஸ் கிடக்கு. நாளைக்கு 42 லேடிஸ் எடுத்தாலும் இந்த 180 இது மிச்சம் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஜென்ஸ் எடுக்கலாம். அப்போனா வியாழன் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஷேராக வந்து 2 நாளைக்கு தாராளமாக நிற்கும். ஓகேங்களா. சந்தோஷம்தான். அடுத்து எம்பிசி பாருங்கள். எம்பிசி ஜென்ரல் பாருங்கள். எம்பிசி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 464 ஒதுக்கீடு, 336 முடிஞ்சிருக்கு, இன்னும் 128 தாங்க கிடக்கு. பிசியோடு பார்த்தீங்கன்னா எம்பிசி சல்லுன்னு முடிய போகுது 128. ஓகேங்களா. 128னா 70 வச்சாலும் 140. ஓகேங்களா. லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 47 இருக்குது. உங்களுக்கும் ஷேராக வந்து வெள்ளிக்கிழமை வரை நிற்கும். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 126க்கு எங்கே ஓடி போச்சா, கொஞ்சம் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, ரேடியோ சவுண்டு. ஓகேங்களா. கொஞ்சம் பார்த்துங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 126க்கு 5 முடிஞ்சிருக்கு, இன்னும் 121 தாங்க கிடக்கு. ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலைங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி உமனில் பாருங்கள். உமனில் ஒதுக்கீடு வந்து 181, இதில் 134 முடிஞ்சிருக்கு, இன்னும் 47 கிடக்கு. ஓகேங்களா. 47 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் கூட வச்சுங்க, அந்த 120 மிஞ்சுது பார்த்தீங்களா. ஓகேங்களா. இதை தவிர்த்துட்டு ஜென்ரல் வேறு கிடக்கு. உங்களுக்கும் ஷேராக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரையும் தாராளமாக இருக்கும். ஓகேங்களா. உமன் பிஎஸ்டிஎம் 48க்கு 3 முடிஞ்சிருக்கு, 45 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலைங்க. ஓகேங்களா. நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ப்ரீஃபாக போடுறேன், எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு, எத்தனை நாள் நிற்கும். ஓகேங்களா. ப்ரீஃபாக போட்டுறேன். பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 88க்கு 54 முடிஞ்சிருக்கு, 34 தாங்க கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 23க்கு 21 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா 31க்கு 16 முடிஞ்சிருக்கு, இன்னும் 15 கிடக்கு. ஓகேங்களா. 15 கிடக்கு. இது எத்தனை நாள் நிற்க போகுதுன்னு தெரில. இன்னும் 2 இதுவும் பார்த்தீங்கன்னா நெருக்கி ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு 34 கிடக்கு, இது ஒரு 15 கிடக்கு. ஓகேங்களா. மிஞ்சி போனால் திங்கக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதே லெவலில் போனால் திங்கக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிடும் பிசிஎம்மும். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 9க்கு 1 எடுத்துருக்காங்க, 8 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலாம். அதுக்கடுத்து எஸ்சிஏ பாருங்கள். ஒதுக்கீடு 60, 15 முடிச்சுக்கு இன்னும் 45 கிடக்குங்க எஸ்சிஏக்கு.
பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 22க்கு 1 முடிஞ்சிருக்கு, 21 கிடக்கு. ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்மும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நெருக்கி எடுத்துக்கிட்டே வராங்க. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. அடுத்து எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா உமனில் வந்து 23க்கு 4 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 19 கிடக்கு. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் 9க்கு 9 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 340க்கு 177 முடிஞ்சிருக்கு, இன்னும் 163 கிடக்குங்க. 95 பிஎஸ்டி மொத்தம் 95க்கு 2 தாங்க முடிஞ்சிருக்கு, 93 கிடக்கு. இந்த 163 பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா ஷேராக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 பேர் வச்சாலும் 4 நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரை நிற்கும். மிஞ்சி போனால் 30ஆம் தேதி வரை நிற்குங்க. ஓகேங்களா. பார்ப்போம் என்னான்னு பார்ப்போம். ஸ்பெஷல் கேட்டகரி இதில் யாரும் கலந்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் பாருங்கள் 139க்கு 80 முடிஞ்சிருக்கு, இன்னும் 59 இருக்குது. தாராளமாக வருங்க, 30ஆம் தேதி வரையும் தாராளமாக வரும். பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தா இன்னும் 2 நாள் கிடக்கு, 2 நாள் முடிச்சாதான் தெரியும். உமன் பிஎஸ்டிஎம்மில் 36க்கு 2 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 34 கிடக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. எஸ்டி கேண்டிடேட்டும் யாரும் ஒரு ஆள் கூட கலந்துக்கலாங்க. இப்போ வரையும் ஒரு ஆள் கூட கலந்துக்கல. டோட்டல் 4686க்கு 2440 முடிஞ்சிருக்கு, 2246 கிடக்கு. ஓகேங்களா. இது ஒன்லி அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான். இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசிஏ ஒரு போஸ்ட் கிடக்கு. பிகாம் முடித்தவங்க வந்தாலும் அவங்க அதில் போய் தான் எடுப்பாங்க. அப்போயும் உங்களுக்கு வந்து மிச்சமாகும். அதையும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இது எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். 21க்கு 20 முடிஞ்சு, நேற்று முள்ளதே அப்படியே கிடக்கு. 21க்கு 20 முடிஞ்சு, இன்னும் 1 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா பிஎல் முடித்தவங்க கூடியது 16க்கு 3 முடிஞ்சிருக்கேன், இன்னும் 13 கிடக்குங்க. ஓகேங்களா. பிஎல் முடித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா எம்காம் முடித்தவங்களுக்கு 7க்கு 3 தாங்க முடிஞ்சிருக்குன்னு 4 கிடக்குங்க. அழகாக சூப்பர் சான்ஸு. எம்காம் முடித்தவங்களுக்கு சூப்பர் வாய்ப்புகள் அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் முடிஞ்சிச்சு. பிசி ஜென்ரலில் 1 கிடக்கு. எம்பிசி ஜென்ரலில் 2 கிடக்குங்க. எம்பிசியில் எஸ்சியில் கூட உமனுக்கு தான் ஒதுக்கிடு 1 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெசிடென்சியல், அதாவது ஆர்மி அவங்க தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. இது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்து சமய அறநிலையத்துறை இது நெருக்கி முடிஞ்சிருக்கும் போல். பாருங்க ஜென்ரல் இதெல்லாம் எப்போயுமே முடிஞ்சு 32க்கு 32 முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் 10க்கு 2 முடிஞ்சிருக்கேன், இன்னும் 8 கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே வரல. ஜென்ரல் டைம் உமனில் பார்த்திங்கன்னா அது முடிஞ்சு 14க்கு 14மே முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் மட்டும் 4க்கு 1 முடிஞ்சு 3 கிடக்கு. பிசி ஜென்ரலும் முடிஞ்சு. பிஎஸ்டி மட்டும் 8க்கு 1 போய் 7 கிடக்குங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எல்லாம் முடிஞ்சுங்க. பிசிலையும் உமன்லேயும் முடிஞ்சு. ஓகேங்களா. எம்பிசி ஜென்ரல்லையும் முடிஞ்சு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் கிடக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிசி உமன்லேயும் முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. ஓகேங்களா. புரியுதில்ல. நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ப்ரீஃபாக போடுறேன். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு, எத்தனை நாள் நிற்கும் ஷுவராக கட்டாயம் போடுறேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏ அப்படியே தான் கிடக்கு. எஸ்சியில் பார்த்திங்கன்னா 16க்கு 6 தாங்க முடிஞ்சு, இன்னும் 10 கிடக்குங்க. எஸ்சிக்கு ஒன்றும் கவலையே இல்லைங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஈஸியாக நல்லா சூப்பராக இருக்கும், எடுத்துக்கலாம். பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் 7க்கு 5 முடிஞ்சு, இன்னும் 2 கிடக்குங்க. ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. எஸ்டியில் பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக 219க்கு 140 முடிஞ்சிருக்குங்க, இன்னும் 79 கிடக்கு. ஓகேங்களா. இன்றைக்கி எத்தனை பேர் சார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ நான் அடுத்தது போடுறேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன போஸ்ட்டு ஹேண்ட்லூம், இது க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏற்கனவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜேசிஏ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், இது எல்லா பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகாம் முடித்தவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. பிகாம் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். இன்னும் எடுக்காமே இருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிகாம் முடித்தவங்க தயவுசெய்து இதை எடுங்க. நீங்கள் போய் ஜென்ரல் எடுக்கிறதுனால பாவம் அதில் வர்றவங்களோட அந்த வேகன்சி வந்து கம்மியாகுது, அவங்களோட வாய்ப்புகள் பறிக்கப்படுது. நீங்கள் பிகாம் முடிச்சுங்க, அழகாக எடுக்கலாம், சூப்பர் போஸ்ட்டுங்க ஆடிட்டர். ஓகேங்களா. இதில் பாருங்கள் ஜென்ரல் டைமில் 141க்கு 7 நேற்று உள்ளதே அப்படியே இருக்குங்க. இன்றைக்கி பிகாம் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜென்ரல் டைம் உமனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு. 59க்கு 15 எடுத்துக்காங்க, இந்த 44 கிடக்கு. ஓகேங்களா. இன்றைக்கி உமன் வந்து பாதி இது எடுத்திருக்காங்க. மற்றதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே 0-0ன்னு வருது பாருங்கள். எல்லாமே 0 தான் கலந்துக்கிட்டவங்க. ஓகேங்களா. எல்லாமே 0 தாங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும், எல்லாமே 0 தான். ஓகேங்களா. 0வாக தான் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 22. ஓகேங்களா. டோட்டலாக 928க்கு 22 முடிஞ்சு, இன்னும் 906 இருக்குது. இன்றைக்கி மட்டும் எவ்வளோ சார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வரையும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 18 பேர் கலந்துருந்தாங்க. இன்றைக்கி 22, இது 18, எவ்வளவு 4 பேர் தான்.
4 பேர் தான் அடிஷ்னலாக அன்றைக்கி எடுத்திருக்காங்க. தயவுசெய்து பிகாம் முடித்தவங்க இதை எடுங்க. போஸ்ட்டு சூப்பர் போஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, பிசி எம்பிசிக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான். ஓகேங்களா? நாளைக்கு எப்படி கலந்துக்கிற போகிறாங்கன்னு தெரில. நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்டா ஜென்ரலில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் போஸ்ட் கிடக்கு, அதை ஃபில் பண்ணிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை கட்டாயம் இருக்குங்க. ஓகேங்களா? கம்யூனல் ரேங்க் எத்தனை இருக்குது? ஓகேங்களா? கம்யூனல் ரேங்க் உங்களுக்கு வந்து கூட என்னென்னா உங்களுக்கு ஜென்ரலில் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் பிசி எம்பிசி கேண்டிடேட் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு வியாழன் வெள்ளி இருக்குது. சனிக்கிழமை இல்லைன்னு வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? சனிக்கிழமை வந்து கவுன்சிலிங் இல்லைன்னு தான் ஒரு நண்பர் போட்டிருந்தார். ஓகேங்களா? அதை உறுதி செஞ்சுக்கிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் லைவ் ப்ரோக்ராம் சரி கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி யாருமே 25ஆந்தேதி எனக்கு இது இருக்குது இப்போ வரையும் யாரும் சொன்னதில்லை. அதனால் 25ஆந்தேதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இருக்குதோ இல்லையா, நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வரையும் போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேங்களா? மண்டேக்கும் நெருக்கி வரும். திங்கக்கிழமை மார்னிங் பேஜும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிசி கேட்டகரியை பொறுத்தவரை. ஓகேங்களா? அதனால் வந்து எந்த கவலையும் படாதீங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தயவுசெய்து லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.